வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல மலர்கள் ஏன் கருப்பு கலர்ல பூக்கிறதில்ல அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சூரிய ஒளியை பொதுவா வெள்ளை ஒளின்னு சொல்லுவாங்க. இது எல்லா நிறங்களையுமே உள்ளடக்கியது. சூரிய ஒளி எந்த ஒரு பொருள் மீது படுறப்பையும் ஒரு சில ஒளியை அப்சர்வ் பண்ணிட்டு சில ஒளியை அந்த பொருள் எதிரொலிக்கும். மலர்கள் இயற்கையாகவே பிரைட் கலர்ஸால ஆனது. மலரோட நிறம் அதோட ஒளி எதிர்ப்பு பண்பால ஆனது. அதற்கேற்றாற் போல தான் மலரோட இதழ்களோட கலர் இருக்கும். எல்லா தாவரங்களிலுமே குளோரோஃபில், கெரட்டனின், ஆன்டிசைனின் போன்ற பொருட்கள் இருக்கும். இந்த பொருள்கள் அதோட அடர்த்திக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் லைட்ஸ் அப்சர்வ் பண்ணி மற்ற நிற அலைகளை ரெஃப்ளெக்ட் பண்ணி அந்த மலருக்கு கலரை கொடுக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெட் ரோஸோட கலருக்கு காரணம் அதில் காணப்படுற ஆன்டினோசைன்சின்ஸ் அப்படின்ற பொருள் தான். ரெட் கலரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறதால தான் ரெட் ரோஸ் ரெட் கலரில் இருக்குது. பட் பிளாக் கலரில் இது பாசிபிள் கிடையாது. வெள்ளை கலரில் இருக்க ஃப்ளார் ஒயிட் கலரை ஃபுல்லாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறதால தான் அது ஒயிட் கலரில் இருக்குது. ஒரு பூ கலராக இருந்தால் மட்டும்தான் அதில் மகரந்த சேர்க்கை என்ற நிகழ்வு நடைபெறும். தேன், பட்டாம்பூச்சி, ஈக்கள் போன்றவை மலரோட இனப்பெருக்கத்திற்கு முக்கிய காரணியாக இருக்குது. பிரைட்டான கலரில் மட்டும்தான் பூச்சிகள் மலரை நோக்கி போகும். இந்த காரணத்தினால தான் பொதுவாக மலர்கள் அட்ராக்டிவான கலரில் இருக்குது. பிளாக் கலரில் எந்த மலரும் பூக்கிறது கிடையாது. ஏன்னா நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் உங்களுக்கு ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் சயின்ஸ் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.